யூரோப்பில் இருக்கிற பல்கேரியா அப்படிங்கிற கண்ட்ரியில் வருஷம் ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டீனேஜ் பொண்ணுங்களையும் அவங்களோட அப்பா அம்மா வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அதே மார்க்கெட்டுக்கு அந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற எல்லா பசங்களும் வருவாங்க. அந்த இடத்துல அந்த பசங்க அதில் எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை வந்து பேரம் பேசி அவங்க அப்பா அம்மா கிட்ட விலைக்கு வாங்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. மார்க்கெட்டில் பொண்ணுங்களை வாங்குவாங்களா? இந்த ஆடு மாடு இல்லைன்னா வெண்டைக்காய் புடலங்காய் சுண்டைக்காய் இதெல்லாம் வாங்குற மாதிரி பொண்ணுங்களை யூரோப்பில் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், திஸ் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங். ஆஸ் ரீசன்ட் ஆஸ் லாஸ்ட் இயர் வரைக்குமே வந்து இது நடந்துட்டு இருக்குது. இந்த வருஷமும் இது நடக்கும். இதில் கேட்டோன்னா ஆடியன்ஸில் 2 விதமான பேர் இருப்பீங்க. ஒன்று, என்ன கன்றாவிடா இதுன்னு யோசிக்கிறவங்க இருப்பீங்க. இன்னொரு பஞ்ச் ஆஃப் சில 90s கிட்ஸ் வந்து மதனு வழி சொல்லு, எந்த இடம் நான் போய் வாங்கிக்கலாமான்னு கேட்பீங்கல்ல. அந்த 2 பாசிபிலிட்டிக்குமே வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த பாசிபிலிட்டிலலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே கூட போய் வாங்கலாம். ஆனால் என்ன கதை இது? என்ன மாதிரி ப்ராக்டிஸ் இது? ஏன் இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்குது? அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தெர் இஸ் லிட்டரலி அ மார்க்கெட் இன் யூரோப் ஃபார் ஒய்ஃப். நீங்கள் போய் பெண்களை பொண்டாட்டியா வாங்கிக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அதை விற்கிறது அவங்க அப்பா அம்மாவே விற்பாங்க. பொண்ணுங்களே வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி இங்கே பாரு எனக்கு நல்ல ரேட் கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்லி வந்து நிற்பாங்க. என்ன மார்க்கெட் இது? என்ன ப்ராக்டிஸ் இது? யூரோப்பில் இது எப்படி நடந்துட்டு இருக்குது? இது ஜென்ரலாக கேள்விப்பட்டோன்னா ராஜஸ்தான்லையோ மத்திய பிரதேஷ்லையோ இல்லை ஆஃப்ரிக்காலையோ இல்லைனா வந்து வேற ஏதாவது இடத்துல நடந்துட்டு இருக்குன்னா நம்ம ஏற்றுட்டு போயிடலாம். பட் யூரோப்பில் இது எப்படி நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நீங்கள் இன்னும் எம்ஜி ஸ்குவாட்ல சேரலைன்னா ஜாயின் பண்ணுங்க. அப்படின்னா தான் எம்ஜி ஸ்குவாட்னு விஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிரேசியான டாபிக் இந்த உலகத்தில் நான் 5 வருஷம் வீடியோ மேக் பண்ணதுக்கு அப்புறமே இருந்துட்டு இருக்குங்கிறது வந்து உங்களால தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. எல்லா சேனல்லையுமே வந்து கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பார்ப்பீங்க போவீங்க, அப்படிதான் இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் சொல்கிற கண்டென்ட்டை தான் நான் மேக் பண்ணிருக்கேன் எவ்ரிடே. ஸோ நீங்கள் இன்னும் மோர் கமெண்ட்ஸில் வந்து கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணும், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறத பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்போவுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வந்து எம்ஜி ஸ்குவாடில் சேரணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க, பி பார்ட் ஆஃப் எம்ஜி ஸ்குவாட். எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமுமே வந்து குட் ஃப்ரைடே வருது இல்லை? குட் ஃப்ரைடே வர்றதுக்கு அடுத்த சாட்டர்டே, அதாவது குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் வந்து உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அது ஒரு லீவ் தான். ஏன்னா ஃப்ரைடேவே லீவாக இருக்கும், அடுத்து சண்டே லீவ், நடுவில் சாட்டர்டேவே மோஸ்ட்டாக லீவ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சாட்டர்டேல தான் இந்த மார்க்கெட் வந்து பல்கேரியாவில் வருஷம் நடத்தப்படுது. பல்கேரியான்னு சொல்லப்படுற இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சர்பியா போயிருந்தோம்ல, அதுகிட்ட தான் இருக்குது. இது ஃபுல் ஹார்ட் ஆஃப் யூரோப்னு சொல்கிறத விட யுரேஷியா அப்படின்னு சொல்லலாம். ஏஷியாவும் யூரோப்பும் மெர்ஜ் ஆகிற ஒரு பர்டிகுலர் பகுதியில் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் இந்த பல்கேரியா. ஸோ இந்த பல்கேரியாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீட்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம ரோமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லார்ஜர் குரூப் ஆஃப் மக்களில் இருக்கக்கூடிய ஒரு சப் குரூப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் டேர்மில் சொல்லணும்னா ஜாதிகார பசங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கலீட்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஜாதியை சார்ந்தவங்க. அது என்ன ஜாதி அது இதுன்னெலாம் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறப்போ நீங்களே அது என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த கலீட்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஸ்மித்னு அர்த்தம். காப்பரை வச்சு வந்து அவங்க பொருட்கள் உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இருக்காங்க. மதனு இந்தியாவில் தான் இந்த ஜாதியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், யூரோப்பில் எப்போ ஜாதி வர ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இந்த ரோமான்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து 250 BCயில் வந்து நார்த் இந்தியாவிலிருந்து தான் கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இந்த ரோமான்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த இடத்துலலாம் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எப்போ 2200 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து கால மாற்றங்கள்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை விட்டு போய் சேர்ந்த இடங்கள் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியாவில். அதுக்கப்புறம் கடந்த 2000 வருஷமாக இவங்க பல்கேரியா மக்களாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தேவர் பேசிக்கலி ஆரிஜின்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறத வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரிய வருது. இப்போ புரியுதா ஜாதி மேட்டர் எங்கே வந்திருக்குன்னு? பட் எனிவே அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய இந்த கல்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. இவங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து 18,000 பீப்புள் வந்து மொத்த பாப்புலேஷனில் இருக்காங்க. 18,000 மக்கள் இருக்காங்க. ஓகேவா? இவங்களோட ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இவங்களோட வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காப்பர் பொருட்களை உருவாக்குறது தான். ஸோ இந்த காப்பர் பொருட்களை உருவாக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து 2வது மிகப்பெரிய பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறப்ப இவங்க வந்து இந்த குதிரை, அப்புறம் வந்து பன்னி, அப்புறம் வாத்து, ஆடு இதெல்லாம் தான் வந்து மேய்க்கிறாங்க. இதெல்லாம் வீட்லையும் வச்சுருக்காங்க. ஒரு வெல்த்தியான கம்யூனிட்டியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஏழ்மையான ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பல்கேரியாவில் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள். ஓகேவா? ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து ஜென்ரலாகவே எஜுகேஷன் சுத்தமாக கிடையாது. அதில் இன்ஃபேக்ட் நான் நம்பர் உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னா 5ல் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளீட் இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக 10% பொண்ணுங்க தான் வந்து 12th தாண்டியே படிக்கிறாங்க. மீதி இருக்கிற எல்லாரையுமே வந்து அவங்க அப்பா அம்மா அந்த 13 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து வெளியே எடுத்துடுறாங்க. காலேஜ்க்கு யாரையுமே போக விடுறது கிடையாது. பிகாஸ் இவங்களோட கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா வந்து
பெண்களை ப்ராப்பராக வளர்த்தாங்கனால் இந்த மார்க்கெட்டில் போய் பிட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ஒருத்தங்க வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த அப்பா அம்மா வந்து சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும், அந்த பொண்ணுங்களுக்கு வந்து அடுத்து கல்யாணம் பண்ண மாதிரியும் இருக்கும். என்ன மதுன்னு உண்மையிலே போய் இப்படி தான் விற்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த இடத்துல வந்து ஒரு பையன் வாங்குறதுக்கு தேவையான கேரக்டர்ஸ் என்னன்னு கேட்பீங்களா, நான் சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த விமன் வந்து அங்கே போய் விற்கிறதுக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ மோஸ்ட்டாக அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே வித்துடுறாங்க, அது வேற பிரச்சனை. ஆனால் குழந்தையிலேருந்தே வளர்க்குறப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுங்களை வந்து பிரிட்டியாக வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மெயின் கோலாக இருக்குது. ஏன்னா தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1. இங்கே வந்து மார்க்கெட்டில் போய் ஒருத்தங்களை நிறுத்தி வச்சாங்கன்னா அவங்க இருக்கிறதுலே யார் அதிகமாக பிட் ஆகி போவாங்க, யாருக்கு வந்து ஆக்ஷன் தான், ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குதுல பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ யாருக்கு வந்து இருக்கிறதுலே அதிகமாக வேலை வரும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அழகான பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்களை வந்து ரொம்ப அழகாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து மும்முரமாக இருக்காங்க. வளர்த்ததுக்கப்புறம் ஒரு 13 வயசு ஆயிடுச்சுனாலே ஸ்கூலில் நீ படிச்சதெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போய் நிறுத்தி வச்சிருவாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த பசங்க உள்ளுக்குள்ள வராங்களோ அவங்க வந்து பிட் பண்ணலாம். இதில் வந்து பொண்ணுங்க யார் யார் இந்த இடத்துல வரலாம் அண்ட் எப்போ வந்து அவங்களுக்கு நல்ல விலை போகும், எவ்வளோ விலை போவாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு 13 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருந்தால் தான் அந்த மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் டிமாண்ட் இருக்கும். அதுக்கு மேலே வந்து கண்டுக்க மாட்டாங்க. 13 வயசுலேருந்து 20 வயசான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து ஸ்டார்டிங் ஏஜ் தான் இங்கே மேக்ஸிமம் ஏஜ். ஓகேவா. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக வெர்ஜினாக இருந்தால் தான் அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும், ஒரு பேஸ் ப்ரைஸே கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த பொண்ணு ஒருவேளை வெர்ஜினாக இல்லைனால் அந்த பொண்ணை வந்து இந்த சொல்லுவாங்களே துப்பட்டா போடுங்க தோழி கேங் வந்து என்ன உனக்கு வெர்ஜினிட்டி இல்லையா, நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா, அந்த மாதிரி சொல்லி வார்த்தையெல்லாம் விட்டு பேசுறது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப பப்ளிக்காகவே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து வெர்ஜினாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க வந்து இருக்கிறதுலையே பெட்டராக லுக் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுங்களே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் போகிறாங்க. ஜென்ரலாக அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு சோகமாக வந்து ஐயோ நம்மளை யாரும் வாங்க போகிறாங்கன்னு இல்லை, அவங்களோட பார்ட் ஆஃப் கல்ச்சராகவே இருக்கிறதுனால ஒவ்வொரு மார்க்கெட் அப்பமே பொண்ணுங்க வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா தட் இஸ் தேர் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி டு மிங்கிள் வித் அதர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஜாலியாக வந்து உள்ள சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான், நிறைய அட்டென்ஷன் கிடைக்குதுங்கிற அந்த ஒரு தரவு தான். ஏன்னா ஜென்ரலாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பொண்ணுங்க வந்து பார்ட்டிக்கோ பப்புக்கோ ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்க்கோ போய் சில் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அந்த கம்யூனிட்டியில். ஸோ இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு நாளுக்கு பயங்கரமாக வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு போய் பயங்கரமாக ஷாப்பிங்லாம் பண்ணி பயங்கரமாக பிரிட்டியாக வந்து அங்கே போய் நிற்கிறது வந்து நார்மலாக இருந்துட்டு இருக்குது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க வந்து யாருக்கு இருக்கிறதுலே அதிகமாக பிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணுக்கு வந்து நீல நிற கண்ணு இருக்கோ அந்த பொண்ணு வந்து இருக்கிறதுலே டிமாண்ட் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த ப்ளூ ஐஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டிமாண்டாக இருக்குது. ரெண்டாவது ப்ரௌன் ஐஸ் இருந்தால் அந்த பொண்ணுக்கு அழகாக இருக்கணும், வெர்ஜனாக இருக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி அடுத்த ஃபில்டர் ஒவ்வொரு ஃபில்டராக போக போக மேக்ஸிமம் ப்ரைஸ் வரும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ப்ளூ ஐஸ் இருந்தால் மேக்ஸிமம் காஸ்ட்டுக்கு போவாங்க. மேக்ஸிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக இங்கே பேஸ் ப்ரைஸ் வந்து அங்கே அப்பா அம்மா ஒத்துக்கிறது தான். பட் சராசரியாக ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வரைக்கும் போன கதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு, அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் நான் இப்போ அடுத்தடுத்து சொல்லுவேன்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க விலை ஏறும். அதாவது 1%லேருந்து அப்படியே லிட்டலாக 100% வரைக்கும் போகிறது வந்து இங்கே 1 லேக்லேருந்து 1 crore 2 crores வரைக்கும் போகுது. ஓகேவா. ஸோ இதில் வந்து அடுத்த முக்கியமான கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிளாக் ஐஸ் இருந்துச்சுன்னா விச் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுங்களுக்கு வந்து அங்கே மார்க்கெட்டில் ப்ரைஸ் கம்மி. பட் அங்கே ஏன்னா அங்கே பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அப்படி தான் ப்ளூ ஐஸ் ப்ரௌன் ஐஸ் பிளாக் ஐஸ் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து வந்து ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கலர் பற்றி பேசல. இவ்வளோ பார்ஷியாலிட்டி பார்த்து அது மட்டும் உனக்கு வந்து இப்போது முக்கியமாக அப்படின்னு கேட்குறீங்கல்ல. எனிவே அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட கழுத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு போடுறாங்களோ அப்பா அம்மா வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வெல்த்தியான குடும்பம், இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கிறது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தரப்போ அந்த பையன் வீட்டு சைடும் அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா என்ன 20 வயசு பசங்களாக தான் இருப்பாங்க. இல்லை அவங்களும் 13லேருந்து ஒரு 20 வயசு பசங்க தான். ஸோ அவங்களும் பெருசாக சம்பாதிக்கிற பசங்க கிடையாது. பட் இவங்க ஒரு வெல்தி குடும்பம், நாங்கள் ஒரு வெல்தி குடும்பம்னு காமிச்சிக்கிறதுக்கு இங்கே அப்பா அம்மா வந்து நல்ல தங்கத்தெல்லாம் போட்டு அந்த பொண்ணுங்களை வந்து மார்க்கெட்டில் நிற்க விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆறாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வாங்கக்கூடிய அப்பா அம்மா வந்து ஏன்னா வாங்குறதும் வந்து ஃபியூச்சர் ஃபாதர் இன்லா மதர் இன்லா கரெக்டாக அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமைக்க நல்லா தெரியணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேட்டகரியாக வச்சிருக்காங்க. துணி துவைக்க தெரிஞ்சிருக்கணுங்கிறது வந்து 7வது இருக்குது. 8வது வந்து பாத்திரம் கழுவ தெரியணும், வீடு பெருக்க தெரியணும், இதெல்லாம் வந்து 8வதாக இருக்குது. 9வதாக வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்தால் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கணும். ஸோ பெருசாக இண்டிபெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து சுதந்திரமாக வாழ்கிறேன், நான் படிக்க போகிறேன், இப்படின்லாம் வந்து தப்பாக பேசிடக்கூடாது. ஓகேவா. அவங்க ஊரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தோமா ஓகே நான் என்னோட மாமியாரை பார்த்துக்கிறேனா, என்னோட மாமனாரை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகம். அடுத்து வந்து
ஹஸ்பண்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்கிறது வந்து 10வது முக்கியமான பாயிண்டாக இருக்குது. மாமனார் மாமியாருக்கு அடுத்து தான் வந்து ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஹஸ்பண்டோட குடும்பத்தை வந்து எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நாத்தனார் அவங்களெல்லாம் வந்து எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்கிறது 11வது பாயிண்ட்டு. இது எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த ப்ரீமியம் க்ரோர் பிராக்கெட்குள்ளே போகிறதுக்கு அவங்கள அங்கே மார்க்கெட்லேயே வந்து பார்க்கக்கூடிய பசங்க அவங்களோட அப்பா அம்மா வந்து ஆட தெரியுமா, பாட தெரியுமா, வேறு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தெரியும், இந்த மாதிரி கேள்வி கேட்குறது காமனாக இருக்குது. ஸோ இந்த ஆடுறது, பாடுறது, வரைகிறது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து அவங்க அப்பா அம்மா இப்போ இதெல்லாம் பிடிச்சி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு வந்து நல்ல பிரிட்டியாக இருக்காங்க, வர்ஜினாக இருக்காங்க, இவங்க சொல்கிற மாதிரி துவைக்க தெரியுது, வாஷ் பண்ண தெரியுது, சமைக்க தெரியுது, தங்கம் போட்டிருக்காங்க, ப்ளூ ஐஸ் இருக்குது, அப்புறம் வந்து அப்பா அம்மாலாம் எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டு இவங்க கிளம்பி போயிடுவாங்க, அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இந்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனோட ஃபேமிலி வந்து இந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு வீட்டுக்கு போய் வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணை மார்க்கெட்டில் பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருக்குது, நாங்கள் வந்து 10 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறோம், உங்கள் பொண்ணை தரீங்களா அப்படிங்கணும். அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு 10 லட்ச ரூபாவா, ஐயோ நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேனே, 10 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது, நான் 20 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க இருந்துக்கிட்டு 20 லட்ச ரூபாய் எங்கள் பட்ஜெட்டை தாண்டி போகுது, ஆனால் எங்கள் பையனுக்கும் பிடிச்சிருக்குது, நாங்கள் ஒரு 15 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா இவங்க அப்பா அம்மா சரி ஓகே யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பல பேர் பார்த்துருப்பாங்கல்ல, அடுத்து இன்னொரு ஃபேமிலி வருவாங்க, வந்துட்டு இந்த மாதிரி நாங்களும் பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் 20 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறோன்னா 15 லட்ச ரூபா தான் அவங்களோட மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பிட்டாக இருந்துச்சு. செகண்ட் பிட் 20 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ இவங்க அப்பா அம்மா வந்துக்கிட்டு ஓகே 20 லட்ச ரூபா ஓகே நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம். இப்போ 3வது வார்த்தை இருந்துக்கிட்டு 15 நான் 1 கோடி ரூபாய் தரேன்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவான். இப்போது இந்த சிச்சுவேஷன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கமெண்ட்டில் கேட்டிருப்பீங்க, மாதிரி அந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்கணும். அந்த பையனுக்கு வந்து 2 முக்கியமான தகுதிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியனாக இருக்கணும், 2வது கலிஜியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 கேட்டகரியுமே வந்து ரொம்ப முக்கியமானது அந்த பையனோட தரப்பில். அண்ட் இவங்க சொல்கிற நம்பரை வந்து பே பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பையன் வாங்கிடலாம். அந்த பையன் வந்து வர்ஜினாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த பையன் வந்து தங்கம் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த பையன் வந்து எந்த ஐஸ் இருக்குதுங்கிறது மேட்ரு கிடையாது, அந்த பையன் நல்லா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, அந்த பையன் நல்லா பேசணுங்கிறது அவசியம் கிடையாது, அந்த பையன் பேசணுங்கிறதே அவசியம் இல்லைங்க. அந்த பையன் என்னவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த பையன் வந்து என்னனாலும் பண்ணலாம், எப்படினாலும் இருந்திருக்கலாம். அவன் வந்து இந்த கம்யூனிட்டி அண்ட் இந்த ரிலிஜனாக இருந்தால் போதும், அவன் வந்து என்னனாலும் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இவ்வளோ கேட்டகரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கிக்கலாம். இவங்க யாராவது லவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த லவ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 13 வயசு ஆனவொடனே வந்து அப்பா அம்மா வந்து கூப்பிட்டுட்டு போய் மார்க்கெட்டில் நிறுத்தி வச்சிடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே தானே மோஸ்ட்டாக இந்த லவ் ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அது வந்துடக்கூடாதுன்னு அப்போவே கூப்பிட்டு போய் மார்க்கெட்டில் நிறுத்தி வச்சிடுறாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அப்பெல்லாம் லவ் பண்ண முடியாது. அந்த ஊர்லேயே வந்து நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அதையும் மீறி யாராவது லவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்யூனிட்டியை விட்டு தள்ளி வச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பயம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கிட்ட ஊரில் யாருமே பேச மாட்டாங்கிற சோஷியல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிறவங்க இப்போ போய் இதை பார்க்குறப்ப இது வந்து நீங்கள் சோகமாக இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க ரொம்ப யூஸ் ஆகிட்டாங்க. இது நம்மளுக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கிரேசியாக இருக்குது, பட் இங்கே வந்து ரொம்ப காமனான விஷயமா இருந்துட்டு இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, நான் கடைசியில் சொல்கிறேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பையனும் பொண்ணும் வந்து தனியாலாம் பேசிக்க கூடாது, தெரிஞ்சுக்க பழகிக்கிறோம். ஓகே நான் வந்து பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்கிறவங்க இல்லை வந்து இந்த மார்க்கெட்டை ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ண பொண்ணு வீட்டுக்கு வரப்போலாம் தனியாலாம் ப்ரைவேட் கான்வர்சேஷனுக்குலாம் இடம் கிடையாது. முதலே டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்பிடணும். ப்ரைஸ் மட்டும்தான் மேட்ரு, அப்பா அம்மா மட்டும் தான் பேசுவாங்க. இந்த பொண்ணு பையன் நடுவில் பேசுறது எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. அண்ட் இதெல்லாம் நீங்கள் கேட்குறப்போ ரொம்ப யோசிச்சிங்கன்னா என்னடா அது இப்படிலாம் பொண்ணுங்களை விற்கிறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இந்தியா எந்த விதத்தில் வித்தியாசமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2024 வாழ்ந்துட்டு எனக்கு இதை பார்க்குறப்போ அதான் யோசித்தேன். இந்த நல்லா பாட தெரியணுங்கிறது, ஆட தெரியணுங்கிறது, மாமனார் மாமியாரை புரிஞ்சுக்கணுங்கிறது, சமைக்கணும், துவைக்கணும், வீடு பெருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், தங்கம் போட்டிருக்கணும், வர்ஜினாக இருக்கணும், இந்த எல்லா கேட்டகரியுமே வந்து இஸ் ஆஸ் அப்ளிகபிள் ஆஸ் இந்தியா இன்றைக்கும். கரெக்டாக ஒரு ஓப்பனான டிஸ்கஷன் வந்து இன்றைக்குமே நம்ம ஊரில் வந்து கல்யாணம்னு சொன்னால் வந்து வராத ஒரு காலகட்டத்தில் தானே இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைன்னு தான் தோணுது. ஒரே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பொண்ணு காசும் கொடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணும், டவுரி. கரெக்டாக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து காசு கொடுத்து எங்கள் பொண்ணை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரில் அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. திங்க் அபவுட் இட். நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ முதல்லேருந்து பாருங்களேன், உங்களுக்கே இது இந்தியாவோட நிறைய ரிலேட் பண்ண முடியும். பட் இந்தியாவில் இதை விட மோசமான நிலைமை இன்னும் இருந்துட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். நான் நம்ம ஊரை பற்றி பேசல, நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் சிமிலாரிட்டி நிறைய இருக்குது. நான் தாதீச்சா பிரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ப்ராக்டிஸ் வந்து இன்னமுமே மத்திய பிரதேஷில் இருந்துட்டு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து ஏழ்மையில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கல்யாணமான ஹஸ்பண்ட்ஸ் வந்து வீட்டில் ரொம்ப ஏழ்மை இருக்கிற நேரத்தில் அவங்களோட மனைவியை வந்து லீஸுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்
இந்தியாவில் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு இருக்குது. ஷிவ்புரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய பிரதேசில் இது நடந்துட்டு இருக்குது. ராஜஸ்தானில் ஹடோட்டிங்கிற இடமா இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல இது இன்னும் காமனாக இருந்துட்டு இருக்குது. இது என்ன ப்ராக்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதான் பல்கேரியான்னு சொன்ன உடனே என்னடா பல்கேரியா எப்படி இருக்காங்கன்னு யோசிக்க தோணல. இந்தியாவில் நான் சொல்கிறேன், இதை விட மோசமான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப ஏழ்மையாக இருக்குது, வறுமையாக இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்னு நினச்சா ஒரு ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டில் போய் மனைவியை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுறலாம். காசு இருக்கிறவன் வந்து மனைவியை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. இந்தியாவோட லீகல் டாக்குமெண்ட்டில் சைன் போட்டுக்கூடிய ப்ராக்டிஸ் இந்த ஊரில் இருக்குது. சைன் பண்ணிட்டு அந்த மனைவி வந்து வாடகைக்கு விட்டுறது. ஒரு நாள்லேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 1 நாள், 1 வாரம், 1 மாதம், 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் என்ன கணக்குனாலும் நீங்கள் வந்து அந்த மனைவியை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். போன இடத்துல அவங்க ஒரு மனைவியாக ப்ராப்பராக வாழணும். அந்த ஒரு வாங்கிட்டு போகிறவனுக்கு, இந்த ரெண்ட் எடுத்துகிட்டு போகிறவனுக்கு. இந்த ப்ராக்டிஸ் ததீச்சா பிரதா அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது இந்தியாவிலே ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு இருக்குது. பல்கேரியாவில் 18,000 பேர்னு சொன்னோம். இந்தியாவில் லட்சக்கணக்கான பேர் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் விஷயம். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இல்லை, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ்னு 3 ஸ்டேட் நம்மளால் ஒரு சின்ன கூகுள் சர்ச்லேயே தெரிஞ்சுக்க முடியுது. 2024 நம்ம நிறைய முன்னேற்றங்களை பேசிகிட்டு இருக்கப்போ இன்னமுமே ஒரு சைட் ஆஃப் உலகம் வந்து இவ்வளோ பின்தங்கி போயிட்டு இருக்குது. அண்ட் இஃப் யூ ரியலி லுக் இன் டு இட் டீப்லி, நம்மளுக்கும் அவங்களுக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய மாடர்ன் திருமணங்கள் கூட தமிழ்நாட்டிலேயோ, ஆந்திர பிரதேஷ்லையோ, தெலுங்கானாலேயோ, கர்நாடகாவோ, கேரளாவோ ஆர் எனிவேர் இன் இந்தியா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு இதை மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு மேஜர் வித்தியாசம் தெரியுது. இவ்வளவும் பண்ணிவிட்டு அவங்க ஊரில் அந்த பையன் வந்து காசு கொடுத்து அந்த பொண்ணை வாங்கணும். ஆனால் நம்ம ஊரில் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வரதட்சணைங்கிற பேரில் காசையும் கொடுத்து பொண்ணையும் அனுப்பணும். ஆனால் அவங்க ஊரில் ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவ்வளவும் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பல்கேரியாவில் சொல்கிறேன், அந்த கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாண வாழ்க்கை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு அந்த பொண்ணு திருப்பி வந்துடலாம். அடுத்த வருஷம் மார்க்கெட்டில் மறுபடியும் அந்த பொண்ணு வந்து மார்க்கெட்டில் போய் நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த வர்ஜினிட்டி வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற பசங்க வந்து அந்த பொண்ணை வந்து பிட் பண்ண மாட்டாங்க. பட் மீதி பசங்க வந்து பிட் பண்ணலாம். இவ்வளவும் பண்ணிட்டு இந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்க ஊரில் வச்சிருக்காங்க. ஆனால் இன்னமுமே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அது கூட வந்து இருக்கிற ஸ்டிக்மா அதிகமாக இருந்துட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். பல்கேரியாவை பார்த்து இந்த ஊர் இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறப்போ 3 விரல் நம்மளை பார்த்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சப்போம் நம்மளும் மாறுவோம். உலகத்தில் இருக்கிற இந்த மாதிரி கொடுமைகளையும் மாற்றுவோம். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போ சொல்கிறது தான், எல்லா சேனல்லையும் ஒன் வே கம்யூனிகேஷனாக இருந்துட்டு இருக்கும். இங்கேருந்து கிரியேட்டர் மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க. பட் இந்த சேனலில் எம்ஜி ஸ்குவாடில் நீங்கள் சொல்கிற இந்த கமெண்ட்ஸ் தான் டாப்பிக்காக மாறிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் சஜஸ்டிங் திஸ் டாபிக். அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த வீடியோ மதன் கௌரி பேசினா நல்லா இருக்கும், இந்த டாபிக் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சா உடனே டிஎம் பண்ணி விடுங்க. இல்லைனா வந்து ட்விட்டரில் டேக் பண்ணி விடுங்க. வாட் எவர் இஸ் ஈஸி ஃபார் யூ. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs.